ஓம் சாந்தி ஓம் சாந்தி. நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் ஒலிக்கட்டும் தாளம் இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம், இதயம் மதியில் திளைக்குது. ஆடாமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில். ஓம் சாந்தி. பகவான் பிரம்மத்தினுடைய டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் மற்றும் இயற்கையினுடைய டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அதில் ரெண்டுலேயுமே அவர் இன்டர்ஃபியர் ஆகிறதில்ல. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமாகட்டும், என்னை சுற்றி நடக்கிற விஷயமாகட்டும், ஏன் இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்த விஷயமாகட்டும், ஏன் நடந்தது, அது நடந்ததனுடைய காரணம் என்ன? இது ரொம்ப ரொம்ப சூட்சுமமான கதி, சூட்சுமமான ஒரு காரியம், சூட்சுமமான சிந்தனை, ரொம்ப சூட்சுமமான மனசு, ரொம்ப சூட்சுமமான புத்தி, ரொம்ப சூட்சுமமான ஆள் மனம், அந்த சித்து, அது இருக்கும் பட்சத்தில் தான் இதனுடைய ரகசியத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். முரளியில் பாபா சொல்கிறாரு, கணக்கு வழக்கு முடியுது, இது கர்மங்களுடைய புத்தகம். இந்த புத்தகத்தில் நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. அதுக்கு பேர் தான் லாஸ் ஆஃப் கர்மா. இதில் நிறைய நியமங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம், ஆனால் அதனுடைய பேர் வேறையாக இருந்திருக்கலாம், வேறு பேரில் தெரிஞ்சிருப்போம். இது ஃபஸ்ட்டு நியமம் பார்த்தீங்கன்னா, இதுதான் கிரேட் லா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் காரிய காரணத்தினுடைய நியமம். என்ன எல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அது அப்படியே நடக்கலை, சும்மா நடக்கலை, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அது நமக்கு தெரியல. யாரோ ஒருத்தவங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கு பின்னாடி கூட ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இந்த முழு ட்ராமாவும் பார்த்தீங்கன்னா கர்மத்தை பேஸ் பண்ணி இருக்குது. ஓரியன்ட் ஆஃப் கர்மா, கர்மா ஓரியன்ட் ட்ராமா. கர்மத்தை பேஸ் பண்ணி இந்த ட்ராமா இயங்கிட்டு இருக்குது. கர்மம் தான் அங்கே பேஸ், ஆதாரம். ஒருவேளை நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய ஆழத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா அடிக்கடி நம்மளுடைய மனநிலையில் மாற்றம் வருது. அந்த மாற்றங்கள், அந்த மூட் ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. டெய்லி இந்த ட்ராமாவிலேருந்து விடுபட்டு இந்த ட்ராமாவை பார்க்கணும். அதனால் 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ராமாவினுடைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ இந்த கிளாஸ்லேயும் சொல்லுவோம், அது எல்லாத்தையும் ஒரு தடவை, ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும், நினச்சி பார்க்கணும். முக்கியமாக ஈவினிங் யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ராமா ஆக்குரேட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்புறம் ட்ராமாவில் எல்லா ஆக்டர்ஸும், நடிகர்களும் நிர்தோஷ், குற்றமற்றவர்கள் இல்லை, சம்பூர்ண குற்றமற்றவர்கள். இந்த ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா எல்லா சண்டையும் முடிஞ்சு போயிடும். இந்த ட்ராமாவில் யாருக்கும் யார் மேலேயும் எந்த ஒரு தோஷமும் இல்லை, எந்த ஒரு தவறும் இல்லை.
எந்த ஒரு தப்பும் இல்லை. எல்லாருமே குற்றமற்றவர்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை நடிக்கிறாங்க, அவ்வளோதான். ராவணனுக்கு மேலே என்ன தப்பு இருக்குது? ராவணனுக்கு என்ன சொன்னாங்களோ அது அவர் நடிக்கிறாரு. லக்ஷ்மணனுக்கு பிடிக்கல, ராவணன் ஏன் இவ்வளோ வேகான்னு சிரிக்கிறான், லக்ஷ்மணனுக்கு கோவம் வருது. அப்புறம் ராவணனுக்கு பயங்கர கோவம் வருது, ராவணன் மேலே சீதாவுக்கு கோவம். இந்த மாதிரி ராம் மண்டலியில் காட்டுறாங்க. அதாவது ராமாயண ட்ராமா போயிட்டுருக்கு ஸ்டேஜில், அதில் காட்டுறாங்க இந்த மாதிரி லக்ஷ்மணனுக்கு கோவம், ராவணனுக்கு கோவம், சீதாவுக்கு கோவம். ட்ராமா முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சீதா, லக்ஷ்மணன், அது ராவணன் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு ட்ராமா, விளையாட்டு. அவருக்கு வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார்? வில்லத்தனமாக தான் நடப்பார். அதனால் அவருக்கு மேலே எந்த ஒரு பழி இல்லை, அவரும் குற்றமற்றவர் ராவணன். இந்த உலகத்தில் யார் மேலேயும் எந்த ஒரு தப்பும் இல்லை, எல்லாருமே குற்றமற்றவர்கள், நிர்தோஷமானவர்கள். யார் மேலே எந்த ஒரு தோஷமும் இல்லை. ட்ராமா ஆக்குரேட்டு, ட்ராமா ஃபிக்ஸ்டு. இந்த ட்ராமா பகவானுக்கு பிரியமானது, இந்த ட்ராமா அனாதியானது. இந்த ட்ராமா பகவானுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கும் பிடிக்கணும். இந்த ட்ராமா சத்தியமானது. இந்த ட்ராமாவில் என்ன நடந்துட்டுருக்கோ அது என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துட்டுருக்கு. இந்த ட்ராமா நியாயக்காரி, ட்ராமா கல்யாணக்காரி, அதாவது நன்மை செய்யக்கூடியது இந்த ட்ராமா. இந்த ட்ராமாவுடைய சீன் ஒரு தடவை நடந்தது இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகாது. குறைஞ்சதுலேயும் குறைஞ்சது 20 பாயிண்ட்ஸ், ட்ராமாவுக்கான 20 பாயிண்ட்ஸ். இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் எழுதணும், கூடவே அதை நினைவுபடுத்தணும், நினைக்கணும், திருப்பி ரிப்பீட் பண்ணணும். அதனால் டெய்லி ஈவினிங் யோகாவுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் இப்போ ஸ்பீடாக ரிப்பீட் பண்ணுங்கள் மனசுக்குள்ளே. இது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலான பட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த அஃபீஷியலான பட்டியானது எப்போ பர்சனல் பட்டியாக மாறலையோ, அங்கே போய் ஊருக்கு போய் அப்போ இந்த பட்டி அட்டன் பண்ணி வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்கே 3 நாள் நீங்கள் வந்து பட்டி பண்ணுறீங்க, 3 நாள் யோகா பண்ணுறீங்க. அப்போ அங்கே வந்தீங்க அப்படின்னா, அங்கே போய் ஒன்றுமே பண்ணல அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தது என்னவா இருக்கும்? ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். என்டர்டைன்மெண்ட் பண்ணீங்க, நல்லா யோகா தான் பண்ணீங்க, அதுவும் என்டர்டைன்மெண்ட் தானே அது கூட. ஏன்னா அங்கே போய் நீங்கள் அதை இங்கேயோட முடிச்சிட்டீங்க, அங்கே போய் நீங்கள் ஃபாலோ பண்ணல. அதனால் இந்த அஃபீஷியலான பட்டி என்னவா மாறிடணும்? பர்சனல் பட்டியாக மாறிடணும். ரியல் பட்டி இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லோரும் எப்போ கிளம்புறீங்க? நாளைக்கு காலையில், நாளைக்கு சாயங்காலம். அப்போ இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. இந்த ஒரு நாள் உங்களுடைய புரட்சிகரமான இரவாக மாறிவிட வேண்டும், புரட்சிகரமான நாளாக மாறிடணும். ஒரு ராத்திரியில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், ஒரு ராத்திரியில் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த ஒரு நாளில் அந்த விகாரம், அந்த சமஸ்காரம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய, என்னை விட்டு விடாமல் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த விகாரத்தை, அந்த சமஸ்காரத்தை எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலும் அந்த அடிக்ஷன், அந்த அடிமைத்தனத்திலேருந்து என்னால் விடுபட்டு வெளியே வர முடியல. அந்த சமஸ்காரத்தின் மேலே, அந்த அடிக்ஷன் மேலே, அந்த அடிமைத்தனத்தின் மேலே, அந்த பழக்கத்தின் மேலே அங்கே போயிட்டு நீங்கள் 21 நாள் பட்டி பண்ணணும். வீட்டில் போயிட்டு நீங்கள் என்ன விஷயத்தில் நீங்கள் பட்டி பண்ணணும் அப்படிங்கிறது நாளைக்கு 2லேருந்து 5 மணிக்குள் நீங்கள் பாபா ரூமில் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். பாபாவே உங்களுக்கு நேரடியாக டச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரு என்ன பண்ணணும் அப்படின்னு. மேலேருந்து பாபா கொடுப்பாரு. ஒருவேளை நம்ம ரெடி ஆகிட்டு தயாராக உட்காடுறோம் அப்படின்னா சும்மா கொடுக்க மாட்டார். நீங்கள் ரெடியாக இருக்கணும், நீங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ உண்மையான பட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நாளையிலிருந்து, நாளை ராத்திரியிலிருந்து. டாபிக் என்னவா இருக்கும்? பட்டியனுடைய டாபிக் சிலருக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க ஓயாமல். அப்போ அவங்களுக்கான டாபிக் என்னவா இருக்கும்? அழுகையிலிருந்து விடுபட்ட தேவி. சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவான நேச்சராக இருக்காங்க, ரொம்ப தொட்டாசினிங்காக இருக்காங்க. யாரோ ஏதோ சின்ன விஷயம் சொல்லிட்டாங்க, உடனே மனசு உடஞ்சி போயிடுது. இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லிட்டாரு, மனசு ஃபுல் டே இதுலேயே போயிடுது. மனசு உடஞ்சே தான் இருக்குது 24 மணி நேரம். அவ்வளோ சென்சிட்டிவ். என்னை தொடாதே அப்படிங்கிறதுல அந்த தொட்டாசினிங்க அதே மாதிரி இருக்காங்க. சிலர் பயங்கர கோவக்காரங்களாக இருக்காங்க. சிலர் பிரம்மச்சரியத்து கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எல்லாமே பண்ணியாச்சு, ஆனாலும் பிரம்மச்சரியம் ஸ்திரமாக மாட்டேங்குது. அடிக்கடி திருஷ்டி கெட்டு போயிடுது, சஞ்சலமாகுது. இந்த பட்டி எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, எப்போ நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு உங்களுடைய பர்சனல் பட்டி, உங்களுடைய சொந்த பட்டியை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ 21 நாளைக்காக, அப்போந்தான் இந்த பட்டி வெற்றி பெற்றதாக அர்த்தம். நீங்கள் மதுபன் வந்ததில் யூஸ் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மதுபனுக்கு தான் வருஷம் 3 தடவை வரும், வேஸ்ட்டாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்.
உங்களுக்கு டாபிக் பாபா காலையில் 4 மணிக்கு அமிர்தவழி யோகாவில் கொடுப்பாரு. ஆனால் அந்த டாபிக் வந்து நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது. அது உங்களுக்கு பர்சனலானது, வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் மற்றும் பாபா, அவ்வளோதான். சிலருக்கு அமிர்த வேலை ஒழுங்காக யோகா வராது, சிலருக்கு சாப்பாட்டில் பிரச்சனையாக இருக்குது, சிலருக்கு வந்து உடம்புல பிரச்சனையாக இருக்குது. ஓயாமல் ஏதாவது ஒன்று உடம்புல வந்து படுத்துடுறாங்க. அடிக்கடி ஏதாவது உடம்புல வந்துகிட்டே இருக்குது. ஒன்று போனால் ஒன்று வருது, இன்னொன்று வருது. ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரமாக இல்லை உடம்பு. ஆனால் ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த உடம்பினுடைய ஸ்திரத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் சரியில்லை அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி. நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில். வௌனம் இல்ல ஒலிக்கட்டும் தாளம், இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம், இதயம் மதியில் திளைக்குது. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா